இப்போ சிங்கள மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கள மக்கள் வந்து யுத்தத்தை முடித்த மஹிந்தையை கூட ஒரு டேர்னுக்கு போகிறோம், 2வது டேர்னில் வீட்டுக்கு அனுப்பினாங்க. இப்போ சும்மா முஸ்லீம்கள் வந்து சாப்பாடு சாமானில் உட்காந்தா சொல்கிற என்ன சிங்களத்தில் சொல்லுவாங்க, நான் தமிழில் சொல்லுவேன், சிங்களவன் மோடையன் கெவும் தின்றதுக்கு நல்லா இந்த திறமை காரணம் இருப்பான்னு சொல்லி. அது ஒரு பிழையான கருத்து முஸ்லீம்களில். ஆனால் அரசியல் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்ஷ 30 வருஷம் யுத்தத்தை முடித்தார். முடித்ததுக்கு போகிற என்ன நடந்துச்சு, 2010 வெல்றாரு. 2015 அந்த இடப்பட்ட காலத்தில் இனவாதம் ஊழல் அது இதுன்னு சொல்லி வந்துச்சு, வீட்டுக்கு அனுப்பினாங்க. 15 மைத்திரியை கொண்டு வராங்க. 19 என்ன நடந்துச்சு, சென்ட்ரல் பேங்க் இஷ்யூவை இந்த பிரச்சனையும் அதையும் இதையும் வச்சு சிங்கள மக்கள் தான் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆயினே முஸ்லீம்களால் தானே, அதுதான் உண்மை. சிங்கள மக்கள் ஓட் பண்ணி காட்டினாங்க. திரும்ப 2 வருஷத்தில் அவங்களோட ஊழல் வெளியே வரக்குள்ள அடித்து விரட்டுற அளவுக்கு சிங்கள மக்கள் வந்தாங்க. நாங்கள் முஸ்லீம்கள் தான் இப்படி இருக்கிறோம். இப்போ கவலையான செய்தி என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு மார்க்க விடயங்கள் தெரிஞ்ச, குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்ச முஸ்லீம்கள் தான் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், எவ்வளோ பாருங்கள். இப்போ இந்த டிஎன்ஏவோட டீல் என்ற விஷயத்தில் இந்த பிரதேச சபைகளில் கூட சில இடத்துல முஸ்லீம் கட்சி 2ம் சேர்ந்து சேர்மன் கொண்டு வர இருந்துச்சு. ட்ரிங்கோமலையில் கூட சில ஏரியாவில் நடந்துச்சு. ஆனால் அது இல்லாமல் இவர்களுக்குள்ள இருக்கிற போட்டி, இப்போ மைத்திரிய ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு சஜித ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அந்த ஒற்றுமை இங்கே வராமல் அவங்க ஏனைய சமூகத்தோடு சேர்ந்து இன்னொருத்தரை சேர்மன் ஆக்கிட்டு போகிறாங்க. இதை செஞ்சாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது, விசேடமாக காரணமாக இருக்கிற கிழக்கு மாகாண முஸ்லீம்கள். அதனால தான் நான் சொன்னேன், கொழும்பு முஸ்லீம்களை விட படித்தவங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் மடையர்களாக இருக்கிறீங்க. எவ்வளோ கவலைன்னு சொன்னால், பொத்துவில்ல முஸ்லீம் காங்கிரஸ் ஏசி அண்ணாசியில் 8 சீட் எடுக்கிறாரு. அவர் சேர்மன் ஆகிறதுக்காக வேண்டி அதே காங்கிரஸோட பேர் சேர்றாரு. பிரச்சனை, ஊரில் பிரச்சனை. ஊர் மக்களோட பேசினா ஊரில் அவங்க ஏற்கனவே சண்டை பிடிச்சி கொண்டுட்டாங்க. ஊரில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி போட்டு இங்கே வந்துட்டாங்க. இதை முஸ்லீம்கள் விளையங்கொள்ளணும். இப்போ இந்த அலைன்ஸ் வார நேரத்திலையும் அவங்க ஓட் பண்ண போகிறது ஹக்கீமுக்காக வேண்டியோ, ரிஷாடுக்காக வேண்டியோ, அத்தாவுல்லாக்காக வேண்டியோ அல்ல. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு புதுசாக ஒன்றையும் பெற்றுத்தரவானம். நீங்கள் பறி கொடுத்த காணிகள் இருக்கு, சுமார் 10,000க்கு மேற்பட்ட காணிகள், 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை யுத்தத்துக்கு பிறகு பறி கொடுத்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. உங்களோட இந்த மாகாணத்திலேயே எங்கேயுமே தேவையான ஒரு இடத்துல ஒரு ஏஜி ஆஃபீஸர் வச்சு இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒரு மறைமுகமான ஒரு அடிமைத்துவத்தில் இருக்கிறீங்க அரசியல் ரீதியாக. இதை ஏற்றுக்கோங்க தயவு செஞ்சு. இது சில நேரம் காரமாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. அப்போ சிங்கள மக்கள் இதை புரிஞ்சுக்கொண்டாங்க தானே. என்னாலும் முஸ்லீம்களோட விஷயத்தில் முஸ்லீம்கள் ஒரு அளவு இருந்ததை விட ஒரு 50% சரி வந்தாங்க. அதனால தானே என்பிபிக்கு ஓட் கொடுத்தாங்க. இவங்களோட பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையும் மறுத்து போட்டு என்பிபிக்கு ஓட் கொடுத்தாங்க. திரும்பவும் முஸ்லீம்களுக்கு அமைச்சு கொடுக்கல என்ற கேம்பெயின் மேலே வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஓட் குறைஞ்சிச்சு. இதுதான் கிழக்கு மாநில அரசியலை நான் பார்க்குறது.